சரி, நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய தகவலின்படி அதிகாரப்பூர்வமாகவே அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற சடலங்களாக வந்து சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையே 31 அப்படின்னு அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. தனியார் மருத்துவமனைகளில் இருக்கிற அனுமதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் அவர்களுடைய நிலவரம் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்களா, இல்லை அதற்கும் கூடுதலான மோசமான சூழ்நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக அரசு அதிகாரிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அங்கே நிலைமை எப்படி இருக்கு ஜெரி? நெல்சன், அமைச்சர் அவர்கள் கூறியது போல அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 தனியார் மருத்துவமனைகள்ல அதிகாரிகள் விரைந்திருக்கிறார்கள். பலர் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு சென்றிருக்கிறார்கள். சிலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவருடைய நிலைமை இன்னும் 1 மணி நேரத்துக்கு பிறகே தெரிய வரும் என்றும் கூறுகிறார்கள். அதாவது தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவர்களுடைய சூழல் என்ன என்று சொல்வதற்கே 1 மணி நேரம் கூட ஆகலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல உயிரிழந்தவர்களுடைய அந்த தரவுகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனைகளிலிருந்து அறிவிக்கப்படவில்லை. இல்லை, ஒரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அரசு சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படிங்கிறனால அரசு மருத்துவமனைகளை நேரடியாகவே தொடர்பு கொண்டு அது குறித்த தகவல்களை அவரே எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள் சடலங்களாக மீட்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. அரசு கிட்ட தனியார் மருத்துவமனைகளில் தற்போது அனுமதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை என்னங்கிறதான் தெரியல. நம்ம ராஜேஷ்கிட்ட பேசும்போதும் கார்த்திகிட்ட பேசும்போதும் நம்ம கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் முழுமையாக இன்னமும் தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் அந்த இடத்துல இருந்து வெளியேறிட்டாங்களா, மற்ற வெளி மாவட்டங்கள்ல இருந்து அல்லது கரூரோட எல்லைப்புற மாவட்டங்கள்ல இருந்து உள்ள இந்த நிகழ்ச்சிக்காக வந்தவர்கள் தற்போது முழுவதுமாக வெளியேறி விட்டார்களா, எல்லோரும் மீட்கப்பட்டு விட்டார்களா அப்படிங்கறத நமக்கு தகவலை என்ஷூர் பண்ண முடியுமா? நெல்சன், அந்த சம்பவ இடத்திலிருந்து அனைவரும் கலைந்து சென்று விட்டாலும் கூட சுற்று வட்டார பகுதிகளில் பல பேர் ஆயிரக்கணக்கானோர் வாகனங்களை 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் நிறுத்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் இன்னும் கரூர் பகுதியை விட்டு வெளியேறவில்லை. அதனாலேயே தான் அந்த பகுதியிலிருந்து இன்னும் பல ஆம்புலன்ஸுகள் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு.